அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இந்த வாரம் ராட்சிங்கர் விருது பெற்ற இசைமேதை, வத்திக்கானில் வைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம், இயேசு குழந்தை கிடத்தப்பட்ட திருமண தொட்டியின் மரத்துண்டு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள். இணைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வத்திக்கானில் நடைபெற்ற திருவருகை காலத்தின் இறுதி ஞாயிறு சிறப்பு நிகழ்வில் சிறுவர்கள் கொண்டு வந்த குழந்தை இயேசு சுரூபங்களை திருத்தந்தை லியோ அவர்கள் ஆசீர்வதித்தார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் நம்பிக்கையாளர்களுடன் இணைந்து மூவேளை ஜெபம் ஜெபிப்பது திருத்தந்தை அவர்களின் வழக்கம். ஆனால் திருவருகை காலத்தின் கடைசி ஞாயிறு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் தங்கள் வீட்டு குடில்களில் வைக்கப் போகும் குழந்தை இயேசுவின் சொரூபங்களை கையில் ஏந்தியவாறு ஏராளமான சிறுவர் சிறுமியர் அங்கு கூடினர். அன்பு நண்பர்களே, உங்கள் வீடுகள், பள்ளிகள் மற்றும் ஆலயங்களில் அமைக்கப்படும் குடில்களில் வைக்கப்பட உள்ள குழந்தை இயேசுவின் சொரூபங்களை ஆசீர்வதிக்க கூடியிருக்கிறோம். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த ரோமை ஜெபக்கூட மையத்திற்கு நன்றி கூறுகிறேன். குழந்தை இயேசுவின் அனைத்து சுரூபங்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இப்பாரம்பரியத்தை 1969 ஆண்டில் புனித ஆறாம் பவுல் அவர்கள் தொடங்கி வைத்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் இதனை தொடர்ந்து செயல்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். குழந்தைகளிடம் பேசிய அவர் அவர்களை தனக்காக ஜெபிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். அன்பு குழந்தைகளே, நீங்கள் குடில் முன் நின்று ஜெபிக்கும்போது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் இயேசு பாலகனிடம் ஜெபியுங்கள். குறிப்பாக உலகின் அனைத்து குழந்தைகளும் அமைதியுடன் வாழ நாம் ஒன்றாக ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன். கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் ஆழமான பொருளை குறித்தும் அதன் மூல காரணத்தை நினைவு கூர்ந்தும் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது உரையை நிறைவு செய்தார். நாம் கொண்டாடவிருக்கும் அந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று அவர் நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டது கவனிக்கத்தக்கது. வத்திக்கானில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற இத்தாலிய இசைமேதை ரிக்கார்டோ மூட்டி அவர்களுக்கு ராட்சிங்கர் விருதை வழங்கி திருத்தந்தை அவர்கள் கௌரவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் ஆறாம் பவுல் அரங்கில் நடைபெற்ற சிறப்பான கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சிக்கு பிறகு பண்பாடு மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளை சிறப்பிக்கும் வகையில் புகழ்பெற்ற இத்தாலிய இசைமேதை ரிக்கார்டோ மூட்டி அவர்களுக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் ராட்சிங்கர் விருதை வழங்கி சிறப்பித்தார். இசை நிகழ்ச்சி முடிந்ததும் அரங்கம் முழுவதும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி மாஸ்ட்ரோ அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல உரைகள் இடம்பெற்றன. இறுதியில் அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. 2025 ஆண்டிற்கான ராட்சிங்கர் விருதை ரிக்கார்டோ மூட்டி அவர்கள் பெற்றுக்கொண்டார். இசை நிகழ்ச்சியை நடத்தி முடித்த மாஸ்ட்ரோ மூட்டி அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடனான தனது ஆழ்ந்த நட்பை நினைவு கூர்ந்து அவருடனான தனது கடைசி சந்திப்பை உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டார். நான் விடைபெறும்போது திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் கடைசியாக கூறியதை மறக்க முடியாது. நாங்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் பார்வைகள் மூலமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டோம். அதை என் வாழ்நாள் முழுவதும் நான் சுமந்து செல்வேன். அவர் என்னை பார்த்து, அந்த மொசார்ட்டை நாம் நிம்மதியாக இருக்க விடுவோம் என்றார். இந்த வார்த்தைகளை நான் என்றும் மறக்க மாட்டேன். மொசார்ட் அவர்கள் கடவுள் இருப்பதற்கான கண்கூடான சான்றுகளில் ஒன்று என்று நான் உறுதியாக கருதுகிறேன். தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இசையமைப்பாளரின் இசைப்பணியை பாராட்டி பேசினார். அதில் அவ்விசைமேதை வழிநடத்தி வரும் முறை குறித்தும் அதன் மூலம் அவர் கடவுளின் பிரசன்னத்தை உணர வைக்கும் விதத்தையும் பாராட்டி இவ்விருது வழங்குவது பொருத்தமானது என்று கூறினார். இவ்வாறு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் பெரிதும் போற்றப்பட்ட ரிக்கார்டோ மூட்டி அவர்கள் அவர் பெயரில் அமைந்த 2025ஆம் ஆண்டிற்கான ராட்சிங்கர் விருதை பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.
திருத்தந்தை லியோ அவர்களுக்காக நடத்தப்பட்ட அனைவரையும் கவர்ந்த பாப்பிரை 6ஆம் பவுல் பள்ளி மாணவர்களின் இசை நிகழ்ச்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆண்டு மார்க்கோ ஃப்ரிசினா, ரிகார்டோ மூட்டி மற்றும் மைக்கேல் புப்ளே போன்ற பல புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் திருத்தந்தை லியோ முன்னிலையில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். ஆனால் கடந்த டிசம்பர் 16 அன்று கேசல் கேண்டல்ஃபோவில் உள்ள பாப்பிரை 6ஆம் பவுல் பள்ளியின் மாணவர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கான 3வது கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியில் மிக சிறப்பானதொரு கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றி அவரை வியப்பில் ஆழ்த்தினர். அந்நிகழ்வு காண்போர் உள்ளங்களை நெகிழச் செய்வதாக அமைந்தது. குழந்தைகள் இத்தாலி, ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி நடனமாடினர். குறிப்பாக த லிட்டில் ட்ரம்மர் பாய் என்ற பாடல் அனைவரையும் கவர்ந்தது. அந்நிகழ்ச்சிக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் குழந்தைகளுக்கும் அவர்களின் இசைப்படைப்பிற்கும் நன்றி தெரிவித்தார். நீங்கள் பாடிய முதல் பாடலில் அன்பை கொண்டு வரும் தேவதூதர்கள் என்ற வரிகள் இடம்பெற்றன. இன்றிரவு இந்த அழகான இசையின் மூலம் அனைவருக்கும் அன்பை கொண்டு வந்த தேவதூதர்கள் நீங்கள்தான். இந்த அற்புதமான இசைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூடியிருந்த அந்த அவையில் திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் இயேசு பிறப்பின் உண்மையான நெருக்கமான பொருளை நினைவு கூர்ந்தார். கடவுள் நம் அனைவருக்கும் அன்பெனும் பரிசை அளிக்க விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்துமஸ். கடவுள் நம்மிடம், குறிப்பாக சிறியவர்களிடம் நெருங்கி வர விரும்புகிறார். இன்றிரவும் வரும் நாட்களிலும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலும் நாம் கொண்டாடும் இந்த உணர்வு ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும். அப்போதுதான் நாம் கிறிஸ்துமஸின் அன்பை உணரவும் வாழவும் முடியும். இசை என்னும் பரிசோடு நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி நிர்வாகம் திருத்தந்தை அவர்களுக்கு மற்றொரு சிறப்பு பரிசையும் வழங்கியது. திருத்தந்தை லியோ அவர்கள் இப்போது அப்பள்ளியின் ஒரு பணி சார்ந்த உறுப்பினராகிவிட்டதால் அவருக்கு அப்பள்ளியின் சீருடை வழங்கப்பட்டது மிகவும் பொருத்தமாக அமைந்தது. புனித பேதர் சதுக்கத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்தில் விளக்கேற்றப்பட்டு இயேசுவின் பிறப்பை குறிக்கும் குடில் திறந்து வைக்கப்பட்டது. அது தொடர்பான விவரங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருவருகை காலத்தின் மிக சிறப்பான ஒரு தருணத்தை காண மாலை 5 மணி அளவில் நூற்றுக்கணக்கான திருப்பயணிகள் புனித பேதுரு சதுக்கத்தில் ஒன்று கூடியிருந்தனர். அங்கு பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்தில் விளக்கேற்றப்பட்டு இயேசுவின் பிறப்பை குறிக்கும் குடில் திறந்து வைக்கப்பட்டது. வத்திக்கானின் அதிகாரப்பூர்வ கீதத்துடன் அவ்விழா தொடங்கியது. வத்திக்கான் ஆளுநர் கழகத்தின் தலைவர் அருட்சகோதரி ரஃபேலா பெட்ரினி அவர்கள் தொடக்க உரை ஆற்றினார். இந்த ஆண்டு இந்த திறப்பு விழா மிகவும் சிறப்புமிக்க அமைந்தது எதனால் என்பதை அவர் விளக்கினார். ஏறக்குறைய 3 வாரங்களில் யூபிலி ஆண்டு நிறைவடையும். அதே வேளையில் ஒரு சிறப்பு நினைவு கூறல் தொடங்கும். 1223ஆம் ஆண்டு இத்தாலியின் கிரேச்சியோ நகரில் முதலில் குடிலை அமைத்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் 800வது நினைவு ஆண்டு அதுவாகும். உண்மையான அமைதி என்பது கடவுள் தரும் பரிசு. அது மனித முயற்சியின் விளைவு மட்டுமல்ல. அதே வேளையில் நம் அன்றாட வாழ்வில் அந்த அமைதியை தழுவி வாழ நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதும் உண்மை. இந்த ஆண்டுக்கான குடிலை இத்தாலியின் நோச்சேரா மறைமாவட்டம் உருவாக்கியுள்ளது. இயேசுவின் பிறப்பு காட்சி அப்பகுதியின் தனித்துவமான கட்டிடக்கலை கூறுகளை பிரதிபலிக்கும் வகையில் அது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது நம்பிக்கையின் யூபிலி ஆண்டு என்பதால் புனித கதவு மற்றும் பண்டைய ரோமானிய சாலைகள் போன்ற சிறப்பு அம்சங்களும் இக்குடிலில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆண்டு புனித பேதுரு சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள பெரிய கிறிஸ்துமஸ் மரம் 25 மீட்டர் உயரம் கொண்டது. இது வடக்கு இத்தாலியின் உல்டிமோ பள்ளத்தாக்கிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ளது. இம்மரத்தை தவிர இத்தாலியின் பிற பிராந்தியங்கள் 40 சிறிய மரங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளன. இவை வத்திக்கானின் பல்வேறு பொது இடங்கள், அலுவலகங்கள் மற்றும் திருப்பிட கட்டிடங்களில் வைக்கப்படும். மிகவும் சிறப்பான இந்த விளக்கேற்றும் விழாவுடன் ரோமாபுரியிலும் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படவுள்ள இயேசுவின் பிறப்பு என்னும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான கவுண்டவுன் தொடங்கியது என்றால் அது மிகையாகாது. வத்திக்கானில் மிக சிறப்பாக நடைபெற்ற சிறையில் இருப்போருக்கான யூபிலி நிகழ்வில் எல்லா வீழ்ச்சிக்கு பிறகும் ஒரு எழுச்சி உண்டு என்று திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்கிய செய்தி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறன்று 2025ஆம் ஆண்டின் இறுதி யூபிலி நிகழ்வான சிறைத்துறையினரின் யூபிலி புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்றது. சிறைச்சாலைகளில் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும்
அச்சூழலில் நம்பிக்கையை காத்துக்கொள்வதில் உள்ள சிரமங்கள் குறித்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தி கூறினார். சிறைச்சாலை என்பது நிச்சயமாக ஒரு கடினமான சூழல். அங்கு நல்ல நோக்கங்கள் கூட பல தடைகளை சந்திக்க நேரிடும். இந்த காரணத்திற்காக ஒருவர் சோர்வடையவோ அல்லது பின்வாங்கவோ கூடாது. மாறாக விடாமுயற்சி, துணிவு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வுடன் தொடர்ந்து முன்னேற வேண்டும். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மீண்டும் புதிதாக தொடங்குவது எப்போதும் முடியும் என்று திருத்தந்தை அவர்கள் கூறினார். இதனை அடைவதற்கு அவர்களுக்கு பயனுள்ள மறுவாழ்வு நடவடிக்கைகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மையில் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் ஒருவர் மீண்டும் எழ முடியும் என்பதையும், எந்த ஒரு மனிதனும் அவன் செய்த குற்றத்தால் மட்டும் அடையாளப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் பலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீதி என்பது எப்போதும் சீர்திருத்தம் மற்றும் ஒப்புரவுக்கான ஒரு செயல்முறையாகும். பிறகு யாரும் தொலைந்து போவதில்லை, அனைவரையும் மீட்க முடியும். ஆண்டவரின் அரசில் அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள் என்பதே மிக முக்கியமான செய்தி என்று திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு மகிழ்ச்சியின் ஞாயிறன்று உன்னதமான ஒன்று எப்போதும் வரவிருக்கிறது என்ற நம்பிக்கை அறிவிப்புடன் 2025ஆம் ஆண்டின் இறுதி யூபிலி நிகழ்வு நிறைவடைந்தது கவனிக்கத்தக்கது. சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான யூபிலி முதன்முறையாக ரோம் நகரில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு யூபிலி கொண்டாட்டங்களுக்காக லட்சக்கணக்கான திருப்பயணிகள் ரோம் நகரின் வீதிகளிலும் ஆலயங்களிலும் வெள்ளமென திரண்டிருந்தனர். அதில் இளைஞர்களுக்கான யூபிலி, துறவரத்தாருக்கான யூபிலி மற்றும் ஏழைகளுக்கான யூபிலி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அடங்கும். சுற்றுலா பயணிகளின் வருகை நிறைவடையும் இத்தருணத்தில் கடந்த டிசம்பர் 15 அன்று பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிராத ஒரு தனித்துவமான யூபிலி நடைபெற்றது. அது சுற்றுலா வழிகாட்டிகளின் யூபிலி ஆகும். அந்நிகழ்வின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான எலிசபெத் லெவ் அவர்கள் கிட்டத்தட்ட நடக்காமலேயே போகவிருந்த அந்நிகழ்வு எவ்வளவு சாத்தியமானது என்பதை விவரித்தார். ஆண்டின் தொடக்கத்திலேயே இதை நான் கவனித்தேன். ஆரம்பத்தில் இதற்கு பெரிய வரவேற்பு இல்லை. பின்னர் ஈஸ்டர், திருத்தந்தையின் தேர்தல் அவை மற்றும் பல நிகழ்வுகளால் சுற்றுலாத்துறையில் உள்ள அனைவரும் அதிகம் பிஸியாகிவிட்டோம். ஆண்டு முடிய போகும் நிலையில் நான் இதை முன்னெடுக்கவில்லை என தோன்றியது. எனவே கடைசி நேரத்தில் எடுத்த ஒரு முயற்சியாக இது அமைந்தது. நல்ல வேளையாக அது கைகூடி விட்டது என்பதில் மகிழ்ச்சி. இந்த யூபிலி நிகழ்வின் ஒரு பகுதியாக சான் சால்வதோர் இன் லாவ்ரோ ஆலயத்தில் சுற்றுலா வழிகாட்டிகளுக்காக திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து புனித பேதுரு பேராலயம் நோக்கி பவனி நடைபெற்றது. வழக்கமாக திருப்பயணிகளை வழிநடத்தும் சிலர் இம்முறை திருப்பயணிகளாகவே மாறிவிட்டனர். இது மிகவும் சிறப்பான ஒன்று. ஏனெனில் நாங்கள் எப்போதும் இருக்கும் இடத்திற்கு மறுபக்கம் இருக்கிறோம். ஒரு குழுவை வழிநடத்தும் போது மன அழுத்தம் இல்லாமல் புனித பேதுரு பேராலயத்தில் நுழைகிறோம். இது எங்கள் தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது. உலகின் மிகப்பெரிய அழகான ஆலயத்திற்குள் நுழைவது எங்கள் நம்பிக்கையோடும் எங்கள் பணியோடும் இணைவதை போன்றது. யூபிலி திருப்பலியை நிறைவேற்றிய பாப்பிரை இறையியல் கழகத்தின் தலைவர் ஆயர் அந்தோனியோ ஸ்டாக்லியானோ அவர்கள் திரு அவையில் வழிகாட்டிகளின் பணி மற்றும் திருப்பயணிகளுக்கு அவர்கள் ஆற்றும் சேவை குறித்து வலியுறுத்தினார். சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு மிக முக்கியமான கடமை உள்ளது. கலைப்பொருட்களின் உண்மையான பொருளை சுற்றுலா பயணிகள் புரிந்து கொள்ள உதவுவது ஒரு சவால். ஏனெனில் கலை படைப்புகள் என்பது நமக்கு முன்னால் இருக்கும் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல, அது ஒரு உறவுக்கான அழைப்பு. திருப்பலிக்கு பின் சுற்றுலா வழிகாட்டிகள் புனித பேதுரு சதுக்கத்தின் வழியாக பவனி வந்து புதிதாக ஒளியேற்றப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் நடந்து சென்று புனித பேதுரு பேராலயத்தின் புனித கதவில் நுழைந்தது கவனிக்கத்தக்கது. ரோம் நகரின் புனித மரியன்னை பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் குழந்தை இயேசு கிடத்தப்பட்ட தீவன தொட்டிலின் மரத்துண்டு திருப்பயணிகளை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இந்த பகுதியில் பார்ப்போம். இன்று நாம் ரோம் நகரின் மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களுள் ஒன்றான புனித மரியன்னை பேராலயத்தை பார்வையிடுகிறோம். இக்காலகட்டத்தில் ரம்மியமான கிறிஸ்துமஸ் சூழலுடன் இந்த ஆலயம் காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இது நகரின் 4 பாப்பிரை பேராலயங்களில் ஒன்றாகும். எனவே உள்ளே நுழைவதற்கு முன்பு பலத்த பாதுகாப்பு சோதனைகள் உள்ளன. உள்ளே நுழைந்தவுடனே நம் கவனத்தை ஈர்ப்பது அதன் பிரம்மாண்டமான தங்க மேற்கூரையும் ஆலயத்தின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை சித்தரிக்கும் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அற்புதமான மொசைக் ஓவியங்களும் தான். இவை கிறிஸ்தவ வரலாற்று கலை வடிவத்தின் ஆரம்பகால சாட்சிகளாக திகழ்கின்றன. ஆனால் இன்று நாம் இதை காண்பதற்கான முக்கிய காரணம்
முதல் கிறிஸ்துமஸ் நிகழ்வோடு தொடர்புடைய ஒரு மிக சிறப்பான புனித பொருளை தரிசிப்பதற்காகத்தான். பாலன் இயேசு கிடத்தப்பட்ட தொழுவத்தின் மரத்துண்டுதான் அது. பெத்லஹேமில் நடந்த அந்த முதல் இரவின் நினைவாகவும் அன்னை மரி மற்றும் சூசையப்பரின் வரலாறு இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளிப்பதை குறிக்கும் வகையிலும் இந்த சிறிய மரத்துண்டு இங்கு பாதுகாக்கப்படுகிறது. இதனால்தான் குறிப்பாக திருவருகை காலத்தின் போது உலகம் முழுவதிலுமிருந்து திருப்பயணிகள் இப்பேராலயத்திற்கு திரண்டு வருகின்றனர். இப்பேராலயம் குறித்த மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் இங்கு பனியின் அற்புதம் கொண்டாடப்படுகிறது. கோடை காலத்தின் நடுவில் இந்த மலையில் பனி பெய்ததாகவும் அந்த இடத்தில்தான் ஆலயம் கட்டப்பட வேண்டுமென்று அன்னை மரியா சுட்டிக்காட்டி கூறியதாகவும் ஒரு பாரம்பரியம் உள்ளது. இன்றும் அந்நாளில் வெண்ணிற மலர் இதழ்கள் தூவப்பட்டு அந்த நிகழ்வு ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே அற்புதமான மொசைக் ஓவியங்களை காணவோ அல்லது நம்மை முதல் கிறிஸ்துமஸ் இரவுக்கு அழைத்துச் செல்லும் புனித குடிலின் சின்னத்தை தரிசிக்கவோ விரும்பினால் திருப்பயணிகள் தங்கள் பட்டியலில் இந்த பேராலயத்தை அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் அது தகும். ரோம் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க ட்ரெவி நீரூற்றை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பிப்ரவரி மாதம் முதல் புதிய நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. இந்த புதிய நடவடிக்கை குறித்த விவரங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். வரும் பிப்ரவரி மாதம் ரோம் நகரின் மிகவும் புகழ்பெற்ற ட்ரெவி நீரூற்று பகுதியை அருகில் சென்று பார்வையிட விரும்பும் சுற்றுலா பயணிகள் ஏறக்குறைய $2 இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 170 நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும். இருப்பினும் ரோம் நகர மக்களுக்கு இந்த வரலாற்று சின்னத்தை இலவசமாக பார்வையிடும் அனுமதி தொடரும். காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை இப்பகுதிக்குள் நுழைய கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ரோம் நகர சபை அறிவித்துள்ளது. ரோம் நகர மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தனித்தனியாக 2 நுழைவு வாயில்கள் அமைக்கப்படும். முக்கிய கிரெடிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தும் வசதியும் ஏற்படுத்தப்படும். கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கையை எடுப்பதாக அந்நகரின் சுற்றுலா ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இது குறித்த இறுதி விவரங்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இது குறித்த சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. சதுக்கத்திற்குள் நுழைய அல்ல, மாறாக நீரூற்றுக்கு இட்டுச் செல்லும் படிக்கட்டுகளின் பகுதிக்கு மட்டும் அனுமதி சீட்டு முறையை கொண்டுவர ஆலோசித்து வருகிறோம். பாதுகாப்பிற்காகவும் பார்வையாளர்கள் நிம்மதியாக 5 நிமிடங்களாவது நீரூற்றை ரசிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது பரிசீலிக்கப்படுகிறது. ஏனெனில் தற்போது நெரிசலால் அது சாத்தியமற்றதாக உள்ளது. ரோமில் கொலோசியத்திற்கு அடுத்தபடியாக அதிகம் பார்வையிடப்படும் 2வது நினைவு சின்னம் ட்ரெவி நீரூற்று ஆகும். ரோமில் சுற்றுலா தலங்களுக்கு கட்டணம் வசூலிப்பது இது முதல் முறை அல்ல. முன்பு இலவசமாக இருந்த பாந்தியன் கட்டத்தை பார்வையிட இப்போது $5 மேல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த புதிய முடிவும் அனைவரிடமும் வரவேற்பை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல வோக் பத்திரிகை வெளியிட்ட உலகின் சிறந்த ஆடை அணிந்தவர்கள் பட்டியலில் திருத்தந்தை லியோ அவர்கள் இடம் பிடித்துள்ளது வியப்பான ஒரு செய்தியாகும். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் சிறந்த ஆடை அணிந்தவர்களின் பட்டியலை வோக் இதழ் வெளியிடுவது வழக்கம். ஆடை வடிவமைப்பாளர்கள், சமூக வலைதள பிரபலங்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் என பலரும் இடம்பெறும் இப்பட்டியல் நவீன ஃபேஷன் உலகின் உச்சமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு இப்பட்டியலில் யாரும் எதிர்பாராத ஒரு புதிய முகம் இடம் பிடித்துள்ளது. பிரபல ஆடை அலங்கார நிபுணர் ஹெய்லி பீபருக்கு அடுத்தபடியாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்று வோக் இதழை கவர்ந்துள்ளார். அவரது துல்லியமாக தைக்கப்பட்ட மற்றும் நேர்த்தியாக பொருந்தும் வழிபாட்டு திருவுடைகள் இதற்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எளிமையான ரசனைகளிலிருந்து திருத்தந்தை லியோ அவர்கள் வேறுபட்டுள்ளதாக வோக் இதழ் சுட்டிக்காட்டியுள்ளது. திருத்தந்தை லியோ அவர்கள் பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே பல மாடல்கள் மற்றும் நடிகைகளை சந்தித்துள்ளதால் பிரபலங்கள் மற்றும் ஃபேஷன் உலகினரோடு அவர் தோன்றுவது புதிதல்ல. 2025ஆம் ஆண்டின் சிறந்த ஆடையாக புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் முதலாக தோன்றிய போது அணிந்திருந்த சிவப்பு நிற மொசட்டா அங்கியையும் தங்க தையல் வேலைப்பாடுகள் கொண்ட தோள்பட்டையையும் வோக் இதழ் தேர்வு செய்துள்ளது. கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் பலரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்முடன் இல்லாத இந்த முதல் ஆண்டில் அவரது கல்லறையில் குவிந்த மலர்களும் இறை மக்கள் செலுத்திய அஞ்சலியும் குறித்த ஒரு நினைவு தொகுப்பை இந்த பகுதியில் காண்போம். டிசம்பர் 17ஆம் நாள் பல நம்பிக்கையாளர்களின் நினைவில் நீங்காது இடம் பிடித்த ஒரு நாளாகும்.
அதுதான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 89வது வயதை எட்டியிருக்க வேண்டிய நாள். அவர் நம்முடன் இல்லாத முதல் ஆண்டு இது. இருப்பினும் அந்த அர்ஜென்டினா நாட்டு திருத்தந்தையின் மீது இறைமக்கள் கொண்டுள்ள அன்பு சற்றும் குறையவில்லை. எடுத்துக்காட்டாக, அவர் இறந்து 6 மாதங்கள் கடந்த பிறகும் புனித மரியன்னை பேராலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்றும் கூட அவரது நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சந்திக்க திருப்பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நாம் பின்னோக்கி பார்த்தால் 2022ஆம் ஆண்டில் அன்னை தெரசா விருது வழங்கும் விழாவிற்கு சற்று முன்பு நடந்த நிகழ்வு நம் நினைவுக்கு வருகிறது. அப்போது பிறரன்பு பணி சகோதரிகள் அவருக்கு சூரியகாந்தி மலர் கொத்துகளை வழங்கினார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு காட்டுபவர். ஒருமுறை அவரது பிறந்த நாளுக்கு மறுநாள் குழந்தைகள் அவருக்கு கேக் கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டே பாடல் பாடி அவர் பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் கொண்டாடினர். அப்போது அவர் குழந்தைகளிடம் காட்டிய நெருக்கம் நெகிழ்ச்சியானது. இவையெல்லாம் வத்திக்கானில் டிசம்பர் 17ஆம் நாள் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதற்கான சில நினைவலைகள். ஆனால் இந்த ஆண்டு முதன்முறையாக இறைமக்கள் இந்த நாளை கொண்டாட்டமாக இல்லாமல் ஆழ்ந்த ஜபத்துடனும் நினைவு கூறுதலுடனும் கடைபிடிப்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.